ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார மையத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வேலைக்கான முழு தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பாக நம்ம இறுதி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் நான் ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ஆதரவு மற்றும் சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு வந்து கொடுங்க. ஓகே, இப்போ இந்த வேலையை பற்றின முழு தொகை நம்ம பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் தான் இந்த வேலையை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டு. டோட்டலாக வந்து ஒரு 8 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் கிடையாது, நோட்டிஃபிகேஷன்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் வெளியிட்ட ஒரு செய்தி. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரையும் பெர் மந்த் சேலரி. ஸோ கல்வி தகுதி நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ டிரைவர் போஸ்ட் அப்படிங்கிறனால ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு படிச்சினாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். இருந்தாலும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அதிகபட்ச ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசிக்கு அதிகபட்சம் 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அதிகபட்சம் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை: தகுதியானவர்கள் தங்களது முழு விவரங்கள் அடங்கிய பயோடேட்டாவை தயார் செய்து பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான கல்வி தகுதி சான்று, இருப்பிடச் சான்று மற்றும் அரசால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாளச் சான்றுகளின் நகல்களையும் இணைத்து தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும். ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து நம்ம போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே ஃபார்மெட்டுக்கு இந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதே அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா டேரெக்டாக ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஸோ நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜஸ்ட் டெவலப் பண்ணிட்டு அதே ஃபார்மெட்டுக்கு இதில் கொடுத்துற அட்ரஸுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அது இல்லாமல் இதுடன் விண்ணப்பிக்க அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா ஃபார்ம்லேயும் எல்லா ஜெராக்ஸ் காப்பிலும் உங்களை செல்ஃப் அட்ரஸை மறக்காமல் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கல்வி தகுதி, குறைந்தபட்ச கல்வி தகுதியிலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ கல்வி தகுதி படித்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து இருப்பிட சான்று அதை வந்து அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அரசால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள சான்றிதழ், உங்களை ஆதார் கார்டை கொடுத்தாலே போதுமானது, அதையும் வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து மறக்காமல், வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து மறக்காமல் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அதோட அந்த செல்ஃப் அட்ரஸை வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு போஸ்ட் கவரில் போட்டு அந்த ஸ்டாம்ப் போட்டி ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டினாலே போதும். 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டி உங்களோட அட்ரஸ் அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் டூ அட்ரஸ்லாம் போட்டுக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் 147 புலுவப்பட்டி பிரிவு, நெருப்பரிச்சல் ரோடு, திருப்பூர் 641602 அப்படின்ற இந்த அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி 28/2/2019. இந்த மாதம் 28ஆம் தேதி கூட இதுக்கான லாஸ்ட் டேட் முடிவடையுது. அதனால் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலயமா இதில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பி விட்ருங்க. ஓகே, ஸோ இந்த வேலை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது போல் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற, ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னதே போல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நமக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து போகணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் ஸோ சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதிவு மூலமாக சந்திக்கலாம். டாடா பாய்.